அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். தெற்கு லெபனானில் ஐநா அமைதிப்படையினருக்கு அச்சுறுத்தல். தெற்கு லெபனானில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலைகள் மற்றும் அங்கு ஐநா அமைதிப்படையினர் எதிர்கொண்டு வரும் அறிக்கையின்படியான சவால்கள் குறித்து லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஐநா உயரதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார். ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஐநா அமைதிப்படையின் தளபதி மேயர் ஜெனரல் தியாடோ அக்பாரா மற்றும் ஐநாவின் துணை சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் இம்ரான் ரிஷா ஆகியோரை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த உயர்மட்ட கூட்டத்தில் தெற்கு லெபனானில் ஐநா அமைதிப்படையினரின் நடமாட்டத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்படும் முட்டுக்கட்டைகள், அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மற்றும் அமைதிப்படையின் தற்போதைய அதிகாரபூர்வ ஆணைக்காலம் முடிவடைந்த பின்னர் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த ஐநா அமைதிப்படை வீரர்களுக்கு ஜனாதிபதி ஜோசப் அவுன் ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆபத்தான சூழலிலும் அவர்கள் ஆற்றி வரும் அர்ப்பணிப்புமிக்க சேவையை பாராட்டியவர் அமைதிப்படையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். பிராந்தியத்தில் போர் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ள போதிலும் தெற்கு லெபனானில் இன்னும் பதற்றமான சூழலை நீடித்து வருவதால் ஐநா அமைதிப்படையின் எதிர்கால செயற்பாடுகள் குறித்தும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஈரான் லெபனானுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க சீனா முடிவு. அமெரிக்கா இஸ்ரேல் தொடுத்த போரினால் ஈரான் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான பேரழிவு தங்களுக்கு பாரிய வருத்தத்தை அளிப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இரு நாடுகளின் மீள் வடிவமைப்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு உதவ பெய்ஜிங் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து சீன வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் லின்டியான் தலைநகரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அந்தந்த நாடுகளின் தற்போதைய யதார்த்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஈரான் மற்றும் லெபனானுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க சீனா முடிவு செய்துள்ளது. அங்குள்ள மக்களின் பொருளாதார நிலை மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளில் அவர்களுக்கு மேலும் உதவவும் இந்த உதவி வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதியன்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கியதிலிருந்து டெஹ்ரானுக்கு சீனா உதவி வழங்குவது இது இரண்டாவது முறையாகும். இதற்கு முன்னர் கடந்த மார்ச் மாதத்தில் சீனா ஈரானுக்கு அவசர உதவிகளை அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் கைச்செலுத்தப்படும் சூழ்நிலையில் சீனாவின் அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல், ட்ரம்பின் மிரட்டலால் பரபரப்பு. ஈரானுடனான எமது ஒப்பந்தம் இறுதியானதல்ல எனவும் அது மாற்றங்களுக்கு உட்பட்டது என்று டெஹ்ரான் நன்றாக நடந்து கொள்ளவில்லை என்றால் மீண்டும் குண்டு வீசும் நிலைக்கு திரும்புவேன் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எகிப்திய ஜனாதிபதி அப்தல் பத்தா அல் சிசியுடன் சந்திப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், இது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த தொடங்குவோம். ஈரான் தலைவர்கள் நன்றாக நடந்து கொள்ளவில்லை என்றால் அமெரிக்கா அவர்களின் பிரதேசத்தில் மீண்டும் குண்டு வீசும் நிலையை ஏற்படலாம் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை தடுப்பதே இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். பல காரணங்களுக்காக இது ஒரு சிறந்த ஒப்பந்தம். ஆனால் முதலாவதாக 99.9% உறுதியாக அவர்கள் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெறமாட்டார்கள் என்று கூறிய அவர், இந்த ஒப்பந்தம் ஒரு வலுவான ஒப்பந்தம் என்றும் வர்ணித்தார். அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்தில் ஈரான் அணுகக்கூடிய $300 பில்லியன் மேம்பாட்டு நிதி குறித்த செய்திகளையும் அவர் நிராகரித்திருப்பதுடன் இது ஒரு பொய்க்கதை என குறிப்பிட்டார். நாங்கள் முதலீடு செய்யப் போவதில்லை, நாங்கள் 10 காசு கூட கொடுக்கப் போவதில்லை என்று ட்ரம்ப் மற்றவர்கள் முதலீடு செய்ய முன்வரலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் நடத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளும் வரை சிறிது காலத்துக்கு அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஈரான் இந்த போரில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு அமெரிக்காவிடம் கூறப்பட்ட இழப்பீட்டை அமெரிக்கா செலுத்தியதன் காரணமாகவே ஈரான் ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்திருப்பதாகவும், ஈரானில் ஏற்பட்ட சேதத்திற்கு அமெரிக்கா பல $1 மில்லியன் ஈரானுக்கு வழங்கியிருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே பரபரப்பான செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். இஸ்ரேலில் ஏற்கனவே தேர்தல் தோல்விப்பயத்தில் இருக்கும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு ஈரானுடனான அமெரிக்காவின் இடைக்கால ஒப்பந்தம் பாரிய பின்னடைவாக மாறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தனது இலக்குகளை அடைவதற்கு வெகு காலத்திற்கு முன்பே ஈரான் மற்றும் லெபனானில் உள்ள போர்களை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துவிட்டார். மத்திய கிழக்கின் முகத்தையே மாற்றியமைக்கப் போகின்றோம் என்று மார்ச் மாதத்தில் நெதன்யாகு விடுத்த வீண் பெருமை தற்போது வெற்றி பேச்சாக மாறியிருப்பதுடன் ஈரான் அமெரிக்க ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் தனித்து விடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்கள், உள்நாட்டு அரசியல் சர்ச்சைகள் மற்றும் அக்டோபர் 7, 2023 அன்று இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய பாரிய தாக்குதலின் பாதுகாப்பு தோல்விகள் குறித்த விமர்சனங்களை ஏற்கனவே நெதன்யாகு எதிர்கொண்டு வருகின்றார். தற்போது போர்களை கையாண்ட விதம் மற்றும் தனது மிக முக்கியமான கூட்டாளியான அமெரிக்காவுடனான இஸ்ரேலின் உறவு குறித்தும் வாக்காளர்களின் தீர்ப்பை அவர் எதிர்கொள்ள உள்ளார். அக்டோபர் மாதத்திற்குள் நடத்தப்பட வேண்டிய தேர்தலில் மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக 76 வயதான நெதன்யாகு உறுதிப்படுத்தினார். இதுவரை வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகள் அவரது வலதுசாரி கூட்டணி தோல்வியடையும் நிலையிலேயே உள்ளதை காட்டுகின்றன. இருப்பினும் 1990கள் முதல் நீண்ட காலமாக நாடாளுமன்ற அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வரும் அவரை ஒரு புதிய அரசாங்கத்தை அமைப்பதில் வெற்றி பெறக்கூடும் என்ற சாத்தியக்கூறை இஸ்ரேலியர்கள் முழுமையாக நிராகரித்து விட மாட்டார்கள் என்றாலும் தற்போது ஏற்பட்ட அமெரிக்க-ஈரான் ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர் கசன் நஸ்ரல்லா மற்றும் ஈரானின் உயர்தலைவர் அயதுல்லா அல் கமேனி ஆகியோர் கொல்லப்பட்டதை இஸ்ரேல் கொண்டாடியிருந்தாலும் அந்த கொண்டாட்டங்கள், அந்த மரணங்கள் ஈரானின் ஆட்சியையோ அல்லது எதிர்ப்பச்சையோ பலவீனப்படுத்தவில்லை என்பதையும் தற்போது இஸ்ரேலியர்கள் உணர்ந்திருப்பதால் இது நெதன்யாகுவுக்கு பாரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை திறப்பு முக்கிய மைல்கல், நேட்டோ பாராட்டு. அமெரிக்கா ஈரான் இடையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எட்டப்பட்டுள்ள தற்காலிக உடன்படிக்கையை நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே வரவேற்றுள்ளார். குறிப்பாக இந்த உடன்படிக்கையின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ள ஹார்முஸ் நீரிணை பகுதி மீண்டும் திறக்கப்பட உள்ளமையானது சர்வதேச ரீதியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என அவர் பாராட்டியுள்ளார். பெல்ஜியத்தின் பிரசஸ் நகரில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஹார்முஸ் நீரிணை ஊடாக மீண்டும் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை சீர் செய்வது உலகளாவிய ரீதியில் மிக முக்கிய நகர்வாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டிய மார்க் ரூட்டே, பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவின் கூட்டு முயற்சியின் கீழ் பல நேட்டோ நட்பு நாடுகள் இந்த விவகாரத்துக்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையே ஏற்பட்டுள்ள இந்த உடன்பாடு பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுத்துவதுடன் ஈரான் நிர்வாகம் அணு ஆயுதங்களை ஒருபோதும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் பாராட்டு வெளியிட்டுள்ளார். ஜெர்மன் நகரமொன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட 2ஆம் உலகப் போர்க்கால வெடிகுண்டு. ஜெர்மனியின் நகரமொன்றில் 2ஆம் உலகப் போர்க்கால வெடிகுண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அங்கு வாழ்ந்து வந்த சுமார் 6500 பேர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஜெர்மனியின் மிக முக்கியமான மாகாணத்தில் போஸ்டாம் நகரில் கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டும் போது வெடிகுண்டொன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அது 2ஆம் உலகப் போரின் போது வீசப்பட்ட அமெரிக்க தயாரிப்பு குண்டென கூறப்படுகின்றது. 250 கிலோ எடையுள்ள அந்த வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் வாழும் சுமார் 6500 பேர் தங்கள் வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள். அருகிலுள்ள ட்ரெயில் மற்றும் முக்கிய பஸ் நிலையங்களும் மூடப்பட்டது. நேற்று அந்த குண்டு வெற்றிகரமாக செயலிழக்க செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ட்ரெயில் சேவையும் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. 2ஆம் உலகப் போர் முடிந்து 80 ஆண்டுகளாகியும் அப்போது வீசப்பட்ட வெடிகுண்டுகள் ஜெர்மனியில் இன்னமும் கண்டுபிடிக்கப்பட்டு வருவது மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 10 மில்லியன் ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் உக்ரைன். போரில் ட்ரோன் தாக்குதல்களின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் நடப்பாண்டில் 10 மில்லியன் ட்ரோன்களை உற்பத்தி செய்யும் இலக்கை நோக்கி பயணித்து வருகின்றோம் என உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். தேவைப்பட்டால் ட்ரோன் உற்பத்தியை ஆண்டுக்கு 20 மில்லியனாக இரட்டிப்பாக்கும் திறன் உக்ரைனிடம் இருப்பதாக மேலும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். இது உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை விரிவுபடுத்தவும் வெளிநாட்டு விநியோகங்களை சார்ந்திருத்தலை குறைப்பதற்காகவும் உக்ரைன் எடுத்து வரும் முயற்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளதாக ஜெலன்ஸ்கி மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை உத்தியோகமாக கையெழுத்தாக உள்ள கூறப்படும் புரிந்துணர்வு உடன்படிக்கையை அமெரிக்கா மீறினால் அதற்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுக் கொள்கை தலைவர் இப்ராஹிம் அசிசி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த கருத்தை அவர் தனது சமூக பதிவின் மூலம் வெளியிட்டுள்ளார். அதில் ஈரானின் உறுதியான நிலைப்பாடே பிராந்திய மற்றும் சர்வதேச அரசியல் சூழலில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் விளைவாகவே அமெரிக்கா ஈரானின் நிபந்தனைகளை ஏற்று பேச்சுவார்த்தை மேசைக்கு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையின் ஒவ்வொரு சரத்தையும் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலமும் பிராந்திய பதற்றங்களை குறைக்கும் நடவடிக்கைகளின் மூலமும் அமெரிக்கா தனது அர்ப்பணிப்பை நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா தனது உறுதிமொழிகளை மீறி செயல்பட்டால் அதற்கான பதில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஈரானுக்கு எதிரான ஒருதலை பட்சமான அழுத்தங்களையும் திணிப்புகளையும் மேற்கொள்ளும் காலம் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தைகள் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் எதிர்பார்க்கப்படும் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலில்
குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். ஐரோப்பிய நாடான பிரான்சில் G7 உச்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது. மாநாட்டுக்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் லெபனானில் கிஸ்புல்லாவுக்கு எதிரான மிக நீண்ட காலமாக இஸ்ரேல் போரிட்டு வருகின்றது. இதில் ஏராளமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். நீங்கள் கிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ஒருவரை தேடும் பொழுதெல்லாம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை இடிக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த குடியிருப்பில் பொதுமக்கள் தான் அதிகளவில் இருக்கின்றார்கள். இஸ்ரேலால் பெருமளவிலான உயிரிழப்புகளை தவிர்க்க முடியாவிட்டால் அந்த பணியை சிரியாவிடம் ஒப்படைத்தால் அவர்கள் கிஸ்புல்லாவை இன்னும் சிறப்பாக கையாளுவார்கள். சிரியாவின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள அகமது அல் ஷாரா என்னால் அங்கு கொண்டு வரப்பட்டவர். அவர் நாட்டை மிக விரைவாக ஒன்றிணைத்துள்ளார். அவர் மிகவும் திறமையானவர். இஸ்ரேல் பிரதமருடன் எனக்கு நல்ல உறவு உள்ளது. அதே சமயம் அமெரிக்கா இல்லை என்றால் இஸ்ரேல் என்ற நாடே இருக்காதென்றும் எப்போதே அழிந்து போயிருக்கென்றும் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கள் இஸ்ரேல் அமெரிக்கா இடையில் ஏற்பட்டுள்ள விரிசலை காட்டுவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள். அதேபோல கிஸ்புல்லா விவகாரத்தையும் லெபனான் விவகாரத்தையும் இஸ்ரேல் சரிவர கையாளாது விட்டமை அமெரிக்கா இஸ்ரேல் உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.